பேளுக்குறிச்சி காவல் நிலைய பெண் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த காமாட்சி என்பவர் ராசிபுரம் காவலர் குடியிருப்பில் கணவர் மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். தனக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் தொடர்ந்து இரவு பணியில் ஈடுபடுத்துவதாகவும் காமாட்சி தனது குடும்பத்தாரிடம் மனவேதனையை வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. கடந்த 1ஆம் தேதி இரவு ரோந்து பணியில் இருந்த காமாட்சி உடல் சோர்வு காரணமாக நள்ளிரவு 2 மணி அளவில் காவல் நிலைய பெண்கள் ஓய்வு அறையில் ஓய்வெடுத்ததாக தெரிகிறது. நீண்ட நேரம் ஆகியும் வராததால் காலை 11:30 மணி அளவில் சக காவலர்கள் சென்று பார்த்தபோது காமாட்சி இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காமாட்சியின் மரணம் குறித்த தகவல் அறிந்து பதறி போன அவரது குடும்பத்தினர் அலறி அடித்துக் கொண்டு காவல் நிலையம் வந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராசிபுரம் துணை கண்காணிப்பாளர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து காமாட்சியின் உடல் உடற்கூராய்வுக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. உடல்நிலை சரியில்லை, அரை நாள் விடுப்பு வேண்டும் என காமாட்சி கடந்த 1 வாரமாக கேட்டு வந்துள்ளார். ஆனால் காவல் ஆய்வாளர் விடுப்பு அளிக்காமல் கொடுமைப்படுத்தியதாக காமாட்சியின் தங்கை கடும் கோபத்தை வெளிப்படுத்தினார். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் 1 மாதம் விடுப்பு எடுத்ததாக வஞ்சம் வைத்த காவல்துறையினர் பெண் என்றும் பாராமல் தொடர்ந்து இரவு பணி செய்ய சொல்லி காமாட்சியை கட்டாயப்படுத்தியதாக அவரது தங்கை குற்றம் சாட்டினார். பணியில் இருக்கும் காவலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என கவனிக்காமல் சக காவலர்கள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். இந்த நிலையில் காவலர் காமாட்சி பணிச்சுமையால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் என்ற அவரது குடும்பத்தாரின் குற்றச்சாட்டுக்கு நாமக்கல் மாவட்ட காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் மருத்துவ விடுப்பு, சாதாரண விடுப்பு உட்பட 46 நாட்கள் காமாட்சிக்கு விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. விடுப்பு வழங்காமல் பணிச்சுமை காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு காமாட்சி உயிரிழந்தார் என அவரது தங்கை குற்றம் சாட்டுவது உண்மைக்கு புறம்பானது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உடற்கூராய்வுக்கு பின்னர் பெண் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் காமாட்சியின் உடல் ராசிபுரம் அடுத்த சீராப்பள்ளியில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் சதீஷ் மற்றும் கிருஷ்ணன்.